இவங்க மதசார்பற்ற அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக இந்துக்களை காயப்படுத்துறாங்க, இந்துக்களை மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க. எந்த இந்துக்களை காயப்படுத்துகிறாங்க? இப்போ சனாதன ஒழிப்பு அது இதுன்னு பேசுறீங்கல்ல. அதாவது கருப்பர் கோவிலில் கிடாய் வெட்டி பிரசாதமாக கொடுத்தால் அந்த கிடாயை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிற இந்துக்களா, இல்லை கருப்பணசாமி பூஜாரியை என் பூஜை அறைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கிறார்களே அந்த இந்துக்களா? எந்த இந்துக்களை சொல்லுவீங்க நீங்கள்? மற்ற இந்துக்கள்லாம் பயங்கர ஹாப்பியாக தான் இருக்காங்க. நீங்கள் இங்கே சாதிய ரீதியாக பிரிக்கப்பட்ட கல்லர், தேவர், மறவர், அகம்படியர், நாயுடு, வன்னியர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மலைவாசிகள், கவுண்டர் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே. நீங்கள் யார் சந்தோஷமாக இல்லைங்கிறீங்க? யாரையும் ஒருத்தனை விட்டணும். யாரை விட்டுட்டேன்? அதை வேணால் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இல்லை சார், மற்றவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஏன் சந்தோஷமாக இருக்கான்னு நான் சொல்கிறேன்னா, அவனுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. எம்பியாக இருக்கான், எம்எல்ஏவாக இருக்காங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்க, வட்ட செயலாளர் வரைக்கும் இருக்கிறாங்க, அதிகாரிகளாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, அட்வொகேட்ஸாக இருக்காங்க, பல்வேறு விதமான அரசு பொறுப்புகளில் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் பல்வேறு விதமான அரசு பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் திராவிடம் கொடுத்தது தான். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.